வாங்க இப்போ மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கார்பரேட்டரை எப்படி கயிட்டுறது, அதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது, ஃபுல்லாக பிரிக்கிறது, மறுபடியும் எப்படி அசம்பிள் பண்ணுறது, ஓவர்ஃபுல் ஃபால்ட்டு கொஞ்சம் இப்போ குறைங்களெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். இப்போ இதை பாருங்கள். முதல்ல இங்கே இருக்கிற டூல்ஸ் பாக்ஸை கட்டிடுங்க. எல்லா வண்டிக்கும் மேக்ஸிமம் டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும். டூல்ஸ் பாக்ஸ் கட்டிடுங்க. பெட்ரோல் ஆஃப் பண்ணிவிடுங்க. டியூப்பை பிடிங்கிடுங்க. பிடிங்கிட்டு ஸ்க்ரூஸ், நான் சொல்கிற ஸ்க்ரூவெல்லாம் கட்டிடுங்க. ஏன்னா கார்பரேட்டர் வரது மேக்ஸிமம் சின்ன சின்ன ஸ்க்ரூ தான். உங்களால் வீட்டில் இருந்தால் கட்டிக்க முடியும். இதை கையில் கட்ட முடியுதா பாருங்கள். மேலே ஆக்சிலேட்டர் கேபிளுங்க. இது ஹேண்டில் வரும், இல்லைனா கட்டிங் முடியல, சின்னதாக லூஸ் பண்ணாலே லூஸ் ஆகிடும். இது அழுக்கு எடுத்தீங்களே ஃப்ரீயாக வரும். இது எப்படி மறுபடியும் நான் ஃபிட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். சின்ன கைட்லைன் தான், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஒன்றும் இல்லைங்க, இதில் எதுவுமே ஸ்பெஷலாக இருக்காது, சின்ன விஷயம் தான். இதை நான் மறுபடியும் அசம்பிள் பண்ணுறப்ப சொல்கிறேன். இது வந்து எவ்வளோ பவர் கரண்ட் தேவைன்றதுக்காக இதையும் அன்ப்ளக் பண்ணிவிடுங்க. பிறகு இந்த ஸ்க்ரூ இங்கே இருக்குது பாருங்கள், உள்ள ஏர் ஃபில்டர்லேருந்து வர்றது லாக், அது இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். அவ்வளோதான் மொத்தமே. இப்போ அதை மொத்தம் கழட்டலாம். சரி, ஓகே, இப்போ கழட்டலாம் வாங்க. 8 ஸ்பேனர் வரும். இங்கே வந்து நார்மல் திருப்பி வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இதை லூஸ் பண்ணிவிடுங்க. இது நான் வந்து வீட்டில் மேக் பண்ணுற வீடியோன்றதுனால ரொம்ப குவாலிட்டி இருக்காது. 2 ஸ்க்ரூ வரும், அதேமாதிரி அந்த சைட்லேயும் வரும். அதையும் லூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே லூஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கரெக்டான சைஸ் ஸ்பேனர் போட்டுங்க. 2 ஸ்க்ரூவும் எடுத்து தனியாக வச்சுங்க. பிறகு இங்கே இருக்கிற ஏர் ஸ்க்ரூ அதையும் லூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே இது இருக்கும், இதை கவனமாக எடுத்து வச்சுங்க. மிஸ் ஆகிட்டு போகுது. இதை பாருங்கள், இது உள்ள ஓரிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்குங்க. கைட்டுறப்போ நீங்கள் எல்லாமே விஷுவல் பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது ஓரிங்கெல்லாம் மிஸ் ஆகிட்டு போகுது. கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதாங்க கார்பரேட்டர், வண்டியோட இதையும் இதாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ இதை கைட்டாச்சு. ஒரு பைக்குக்கு இது ஏன்னா இதாங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக ஏங்க கார்பரேட்டர். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த அடியில் இருக்க இந்த ஸ்க்ரூ கப் கைட்டிங்க பாருங்கள். நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் டைம் கட்டுறது கொஞ்சம் ஆடாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 டைம் கட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியும், எவ்வளோ கோர்ஸ் கொடுக்கணும், எப்படி பண்ணணும்னு. ஆனால் இந்த வேலையில் மெதுவாக செய்யுங்க. ஏன்னா எவ்வளோ பொறுமையாக செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 ஸ்க்ரூ தான். எல்லா கார்பரேட்டருக்கு 2 ஸ்க்ரூ தான் வரும். பாருங்கள், உள்ளே பாருங்கள், டஸ்ட் இருக்குங்களா? இதாங்க இந்த பின்னெல்லாம் பார்த்துக்கோங்க. இது உள்ளே பாருங்கள். இது இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு ஸ்பீடாக போகிறது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். பக்கத்தில் சின்னதாக இருக்குது பாருங்கள். இதான் சோப் போடுற டைமில் யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இது எப்படி இருக்கோ இது அப்படியே கைட்டுங்க. இதை கைட்டுங்க. எதுவும் இல்லை, இதில் எதுவுமே இருக்காது. நார்மலாக நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நார்மல் இதுதான் முக்கியமானது. இப்போ நம்ம எதை கழட்டணும்னா இதை பாருங்கள், இதை கழட்டணும். இது வந்து என்னென்னா இப்போ ஸ்ப்ரிங்கு வெளியே தெரியுதுங்களா? ஸ்ப்ரிங்கு வெளியே தெரிகிற ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள்,
இது வந்து தான் ஸ்லோ ஸ்பீடு. இதை நீங்கள் கழட்டிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை பாருங்கள், இதுதான் ஏர் ஸ்க்ரூ, மைலேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே. இதை நான் வந்து சொல்கிறேன். முதல்ல எந்த வண்டிக்கு நீங்கள் எதை கழட்டினாலும் ஏர் ஸ்க்ரூவோட எவ்வளோ அளவு வச்சுருக்காங்க, ஓல்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது இங்கே ஆரம்பிக்குது, இங்கே இப்படி இருக்குது. அப்படியே ஒரு ½ ரவுண்டு, ½ 1 1.5 1.25. இப்போது இது இவங்க வந்து வச்சுருக்கிறது 1.25 ரவுண்டு, 1.25 சாரி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே அதை விட நீங்கள் உங்களுக்கு மைலேஜ் ஏறணும் இறங்கணும்னா நீங்கள் அதை தான் வந்து முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று, உள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். வெளில பாருங்கள், ஏர் ஸ்க்ரூனா உள்ளே இருக்கும் ஸ்ப்ரிங்கு. அந்த ஸ்ப்ரிங்கு உள்ளே ஒரு ரப்பர் வாசர், சின்ன வாசர் ஒன்று இருக்கும். அதை வெளியே எடுக்கணும். பாருங்கள், ஸ்ப்ரிங் வந்துச்சுங்களா? உள்ளே அதே மாதிரி பாருங்கள், உள்ளே பாருங்கள். அதுக்கு அப்புறம் ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ஒயிட் கலர் வாசல், அதுக்குள்ளே ஒரு ரப்பர் இருக்கும். இவ்வளோ தாங்க கார்பரேட்டர் மொத்தமே. இதில் பெரிய விஷயம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இதுவாக இருக்கலாம். இது என்ன பண்ணணும், நீங்கள் வாஷ் பண்ணணும், க்ளீனாக வாஷ் பண்ணணும். ஆனால் வாஷ் பண்ணுறது பெருசு கிடையாது. இது நைட் டைமில், ஈவினிங் டைமில் கை வைக்காதீங்க எப்பவுமே கார்பரேட்டரில். காலையில் கை வைங்க, இல்லை மதியம் வெயில் டைமில் காய வைங்க. ஏன்னா நல்லா நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோவும் க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் தான் காய வைக்கணும். சரிங்களா? இப்போ இது வந்து நல்ல கார்பரேட்டர்ன்றதுனால நான் அப்படியே அசம்பிள் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன எதுன்னுட்டு. இவ்வளோ தாங்க கார்பரேட்டரோட மொத்த ஸ்பேருமே. இல்லை நீங்கள் பெருசாக எதுவுமே பார்க்கறத விட பெருசாக எதுவுமே கிடையாது. சரிங்களா? முதல்ல இது வந்து பெருசு. இதிலே இதான் வண்டியோட ஸ்லோ ஸ்பீடு ஆடுறது எல்லாமே. இது வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் உங்கள் வண்டிக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உள்ள வாட்டர் இருக்கும். வாட்டர் இதுதான் வந்து இப்போ மழையில் வண்டி நனைஞ்சிடுச்சு, பைக் நனைஞ்சிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுதான் மெயின். இங்கே தான் வந்து பிளாக் ஆகும். சரிங்களா? வண்டி சோக் போட்டால் போகும், இல்லை சோக் மட்டும்தான் ஆடுது, ஸ்லோ ஸ்பீடு மட்டும்தான் ஆடுது, வண்டி மூவ் பண்ணால் போகலை, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம். இது 2 ஜெட்டு தாங்க, பெட் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. இது 2ஆக பிரியும். இங்கே இருக்கும், அது இருங்க கைட்டு காட்டுறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இதை பார்த்துங்க, இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது, நேருக்கு நேராக ஹோல்ஸ் இருக்கும். அது மட்டும் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. அது வந்து பெரிய ஹோல்ஸ், உங்களுக்கே தெரியும் பார்த்தா. இதுதான் இங்கே அசம்பிள் ஆகும்னு. அதை வெளில போட்டுங்க. ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஃபுல் டைட்னா ரொம்ப டைட் வேண்டாம், ஏன்னா இது ஒன்றும் ஆகாது. டைட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதான் சோக்கு யூஸ் பண்ணுறது. இதுலேயும் சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. வண்டி மழையில் நனைஞ்சி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அதுவும் வண்டி ஃப்ளக்லேயும் ப்ராப்ளம் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கார்பரேட்டரில் தண்ணி போயிடுச்சு, அதனால தான் ஸ்டார்ட் ஆகலை. ஃப்ளக்கு கேட்டே க்ளீன் பண்ணி போட்டாச்சு, அப்பவும் ஸ்டார்ட் ஆகலைனா தான் நீங்கள் கார்பரேட்டர் வரணும், தண்ணி இருக்கணும். சரிங்களா? இதில் அடுத்து இது தாங்க, இப்போ தான் முக்கியமாக இதுக்கு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதான் பார்த்துக்கோங்க. இதான் பெட்ரோல் ஸ்டாப் பண்ணுறது, ஓவர் ஃபுல் ஆகாமல். இதில் இந்த லப்பர் இருக்குது பாருங்கள், இந்த எண்டில் இது தேஞ்சு போனாலோ ஏதாவது இதுக்கு ப்ராப்ளம் வந்தால் தான் நமக்கு ஓவர் ஃபுல் ஆகிறது, லீக்கேஜ் ஆகிறது, அந்த மாதிரி வரும். இது என்ன பண்ணுறீங்க, இப்படி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இது வழியாக தான் பெட்ரோல் இன்செட் ஆகும். கரெக்டாக இது வந்து இது உள்ளே போகணும். இங்கே வந்து இப்படி லாக் இருக்கும் பாருங்கள். நீங்கள் கட்டினீங்கன்னா அங்கேயே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இங்கே வரும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் கட்டும் போது உங்களுக்கு தெரியும். அடுத்து சின்னதாக நீடில் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. இதில் இது எந்த சைடு வேணால் போடலாம்.
யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை, நானே வீடியோ மேக் பண்ணுறதுனால சின்ன ஷேக்மெண்ட்டு அலைன்மெண்ட் எல்லாம் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். இது புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். சின்னதாக ஒரு ஷேக் இருக்கும் பாருங்கள், அப் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதை லைட்டாக துடைச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டால் போதும். தண்ணி வேறு எங்கேயாச்சும் உள்ளே இருக்கும் கார்பெட்டில், அதை நீங்கள் சுத்தமாக நீங்கள் தான் க்ளீன் பண்ணி ஆகணும். நீங்கள் காய வைக்கிறது பாருங்க, அதுதான் மெயின். அதை சுத்தமாக நல்லா காய வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் வந்து ஃபுல்லாக காய்ட்டணும்னு அவசியமே இல்லை. டைரெக்டாக நீங்கள் இந்த கப்பு வரைக்கும் கார்பெட், நான் உங்களுக்கு அதை எப்படின்னு சொல்கிறேங்க. போட்டுக்கோங்க. இதில் தான் ஓவர் ஃபுல்லானா லீக்கேஜ் வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்றதெல்லாம் மறந்துடுங்க. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும். யாரும் தெரிஞ்சதில்லை. ஒரு டைம் பார்த்தா போதும், உங்கள் மைண்டில் அதே சேவ் ஆகிடும். ஓரளவுக்கு டைட் வைங்க. ஏன்னா இது வந்து லப்பர் ஓரிங் தான், அதனால் கச்சக்குன்னு பிடிச்சிக்கும். மறுபடியும் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் கம்மி தான். இந்த ஸ்க்ரூ வந்து ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு தெரியும், லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கார்பெட்டர் சுத்தமாக தொடச்சிக்கோங்க. இது ரன்னிங் கார்பெட்டர்னால நான் எதுவுமே பண்ணல, எதுக்கு இதில் கை வைக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுக்கு ஸ்டாப்பில் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம்ன்றதுனால தான் கைட்டிங்க. சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இது தாங்க நான் சொன்னது. என்னது? ஏர் ஸ்க்ரூ ஸ்ப்ரிங் இருக்கும், சரிங்களா? ஏர் ஸ்க்ரூ வந்து நமக்கு அளவு தெரியாது, நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம், அது எந்த பிரச்சனையும் வராது. ஸ்லோ ஸ்பீட் ஆடுறது, வண்டியோட ஸ்லோ ஸ்பீட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதாங்க நான் வந்து உள்ளே இருக்கிற அந்த லப்பர் ஓரிங் அதை வந்து எடுக்கலை. ஏன்னா என்னால் இப்போது கேமரா எடுக்க ஆள் இல்லாததுனால நானே பண்ணிகிட்ருக்கேன். அது உள்ளே இருக்குது, நீங்களும் அதேமாதிரி இன்சர்ட் பண்ணணும். முதல்ல லப்பர் ஓரிங், ரெண்டாவது இந்த சின்ன வாசல் இருக்கும் அதுக்கடுத்து ஸ்ப்ரிங்கு, அதுக்கடுத்து இதை போடுங்க, சரிங்களா? அந்த ஸ்ப்ரிங்கு மிஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க. அது மாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வண்டி பிக்கப் இருக்காது, இல்லைன்னா வண்டி சடனாக ஆஃப் ஆகும், ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அது கைட்டுறப்ப பார்த்து மெதுவாக கைட்டுங்க. சின்னதாக ஒரு கம்பியை வளைச்சிக்கோங்க. நான் எவ்வளோ சொன்னேன், நான் 1.25 சொன்னேன். அது மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ டைட் ஆகுதோ ஆகட்டும், சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இடத்துலேருந்து அதை பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சுது. அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி 6, 1, 1.5, 1.25, 1.25, அவ்வளோதாங்க. இதை பாருங்கள், முன்னேருந்து அளவே வந்துடுச்சிங்களா? 1.25. உங்கள் வண்டி இது வந்து எல்லா வண்டிக்கும் காமன் தான், 1.25 வைக்கலாம், சரிங்களா? 1.25, 1.5 அவ்வளோதான் வைக்கணும். அதுக்கடுத்து வண்டி கண்டிஷன் பொறுத்து மைலேஜ் எவ்வளோ வருது, ஃப்ளக் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஏற்றுறது இருக்குது, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம், சரிங்களா? கார்பெட்டரில் வேறு எதுவும் பெருசாக கிடையாதுங்க. இந்த லப்பருக்கு உங்களுக்கு ஏதாவது லீக்கேஜ் இருக்குது, கேப் இருக்குன்னு தெரிஞ்சால் லைட்டாக பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 10 ரூபா தான், 30 ரூபான்னு நினைக்கிறேங்க பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது இருக்குது, நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இது எப்படி செட் பண்ணுறது, இங்கே ஏர் ஃபில்டர் எப்படி, ஷோக் எப்படி, அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் டிஸ்மேண்டில் இது எல்லாமே ஃபுல்லாக கைட்டி காட்டணும். இந்த ஷோக் எல்லாமே நான் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அடுத்து நம்ம வண்டியில் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஏர் ஃபில்டர்னு சொன்ன பாருங்கள். ஏர் ஃபில்டர்லேருந்து வரதை ரெடி பண்ணிக்கோங்க. ஏர் ஃபில்டர்லேருந்து வரதை போட்டுருங்க, ஏன்னா அதை தான் போடணும் மெயினாக, இல்லைன்னா உங்களால் வளைக்கிறது நிறுத்தது கஷ்டமாக இருக்கும். அதை இன்செர்ட் பண்ணிங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இதை சொன்ன பாருங்கள், இந்த பட்டை போடணும். இதில் வந்து ஏரோ மார்க் இருக்கும் பாருங்கள், இது மேலே தான் வரணும், சரிங்களா? திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன அலைன்மெண்ட் தெரியும் பாருங்கள். இருங்க நான் காட்டுறேன். சரி, ஒரு செகண்ட். பாருங்கள், இப்போது அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூ போட்டுரும், ஸ்க்ரூ போட்டு டைட் வைக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஏர் ஃபில்டரும் டைட் வச்சிடறோம். இப்போ தான் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை எப்படி இன்செர்ட் பண்ணுறது, இந்த கேபிள் எப்படி இன்செர்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். டைட் வச்சுட்டு ஓகே. இப்போ கார்பெட்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு, நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்னேன்ல ஆக்சிலேட்டர் கேபிள், அது வந்து இப்படி கார்பெட்டரில் இன்செர்ட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. இது ஃபுல் டிஸ்மேண்டில் வேணும், இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போவுமே இது வந்து ஆங்கிள் மட்டும் இப்போ சொல்லித்தரேன். ஃபுல்லாக கழட்டி கேபிளே நீங்களே சேஞ்ச் பண்ணணும்,
சர்வீஸ் சென்டர் இல்லை, நைட்டு ஒரு 10 மணி அடிச்சு கடை மூட்டிட்டாங்க, ஸ்பேர் மட்டும் கிடைச்சிது, மெக்கானிக் கடை இல்லைன்னா அப்போ எப்படி இதை அசம்பிள் பண்ணுறது, எப்படி மாட்டுறது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பாருங்கள், ஸ்லோ ஸ்பீட் ஆர்டர் இது அது இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் தான் இந்த சின்ன நாக்கு இருக்குது, முன்னாடியில் இருக்குது பாருங்கள், பெருசாக வருது பாருங்கள். இது வந்து அதர் சைடு வரணும். ஸ்லோ ஸ்பீடு இருக்குது சொன்னோம் பாருங்கள், இந்த ஸ்க்ரூக்கு நேராக தான் இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், இது வரணும். இது எல்லா வண்டிக்குமே காமன், சரிங்களா? எல்லா வண்டிக்குமே காமன். பார்த்துக்கோங்க நான் எதை இன்செர்ட் பண்ணுறேன்ட்டு. நானும் சின்னதாக இன்செர்ட் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், சின்ன ஷேக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உள்ளே இன்செர்ட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி நீங்கள் அதை டைட் வச்சுட்டு ஹேண்ட் டைட் வச்சாலே போதும். நீங்கள் ஃபுல்லாக கட்டிங் பிளேயர்லையோ இல்லை வேறு ஏதாவது த்ரிபிள்லையோ ஃபேனர்லையோ டைட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஹேண்ட் டைட்டில் வச்சாலே இது லூஸ் ஆகலை. ஏன்னா உள்ள லப்பர் வாசர் இருக்குது, அதனால் லப்பர் வாசர் வந்து பிடிச்சிக்கும், அதனால் நீங்கள் ஓவர் டைட் வைக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படின்னா, இது இன்னும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. கலர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதில் இருக்குது பாருங்கள் என்னென்ன கலர் இருக்குது. ரெட்டு உங்களுக்கு டாலர் அடிக்கிறதுனால சரியாக தெரியல, இருக்கட்டும். ரெட்டு பிளாக் தாங்க இருக்குது, ரெண்டே கலருங்க. அதிலே பாருங்கள் இந்த கேபிள்லையும் இருக்கும், அதை அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கலாம். நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன இன்செர்ட் பண்ண போனால் பெட்ரோல் டியூப் பாருங்கள். அடுத்து நம்ம இன்செர்ட் பண்ண வேண்டியது பெட்ரோல் டியூப். உங்களுக்கே தெரியும், இருக்கிறதுலே நான் பெருசாக இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறது தான் பெட்ரோல் டியூப். நீங்கள் தைரியமாக அதில் இன்செர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஓவர்ஃப்ளோ பைப். இதை நீங்கள் இன்செர்ட் பண்ணலான்னு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. பட் லீக்கேஜ் வந்து இன்ஜின் மேலே ஒழுகாமல், ஏன்னா பெட்ரோல்ன்றதுனால இது வந்து பெட்ரோல் அவுட்டில் வரும். ஓகே, வேறு எதுவும் கிடையாதுங்க, இதில் சிம்பிள் தான். சரி, இப்போ நம்ம பெட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? இப்போ நம்ம கை வச்சுருக்கோம், ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தான். இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். இது வந்து வண்டி வந்து passionpro. வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், சிம்பிளாக வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஒன்றும் கிடையாது. இது இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஸ்லோ ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணால் போதுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வண்டி வந்து இப்போ என்ன ஆகுது, வண்டி ஸ்டார்ட் ஆகுது, பட் ஆனால் உடனே சடன் ஆஃப் ஆகுது. அது என்ன சொன்னேன், ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட், இது தான் நம்ம பார்க்க வேண்டியது. பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்லோ ஸ்பீடு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ லைவாக காட்டுறேன். பாருங்கள். இதை திருப்புற வண்டியோட சவுண்ட் அதிகரிக்குதா, அப்படியே ஸ்லோஸ் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. இதில் பெருசாக எந்த ஆல்ட்ரேஷனும் எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டூல்ஸ் பாக்ஸ் எடுத்து கவர் பண்ணிவிட்டு, நீங்கள் டூல் பாக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கேட்டலாம், யார் வேணால் கேட்டலாம். அந்த செட் 10 சைஸ் ஸ்க்ரூ 2 தான் இருக்கும், சரிங்களா? இன்செர்ட் பண்ணிக்கலாம். வண்டியில் வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.